மோகன் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, வாய்ஸ் அவ்வளோ கிளியரா இல்லை. 1 minute. அப்படியா, 1 second. நீங்க எல்லாருமே தமிழ் தான் நினைக்கிறேன். தமிழ்லயே பேசிடலாம். சரிங்களா? உங்க வாய்ஸ் தான் பயங்கர கணீர் இருக்கு, வலிக்குது. காது வலிக்குதா? ஆமா. சரி, ஃபைன், ஓகே, வில் ஸ்டார்ட் நவ. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுறேன். ஓகே, நேத்திக்கு வந்து myself Mohan Radhakrishnan. I have 15 years of IT industry experience. I worked in Standard Chartered Scope International for 12 years. After that, I worked in one startup company, product-based company, and then I ended my career and joined as a trainer now full-time. That's all about myself. I worked in production support, development, identity and access management, and database management. Okay, that's all about myself. Today we are going to see the first service, EC2. I think Karthik sir வந்து நேத்திக்கு உங்களுக்கு எல்லாரும் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லாம் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், கரெக்ட்டுங்களா? DevOps introduction and AWS introduction அதெல்லாம் முடிச்சிட்டாருன்னு சொன்னாரு, கரெக்ட்டுங்களா? ஆமா, எஸ், இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டேன். சரி. DevOps and AWS is over. அதாவது introduction is over. நம்ம இனிஷியலா ஒரு சர்வீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைல்ல, என்னோட ஸ்டைல்லயே I have to start the session. ஓகேவா? So I need to introduce myself and I have to tell something from the cloud services. அந்த அதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். காம்பினேஷன் ஆஃப் சர்வீசஸ் which is available in the cloud. இப்போ நமக்கு வந்து AWSல இருக்கு. AWSல எத்தனை சர்வீசஸ் இருக்குன்னா க்ளோஸ் டு 200 ஃபுல்லி ஃபீச்சர்ட் சர்வீசஸ் இருக்கு. ஆடிபிளா இருக்குங்களா? இருக்கு. ஓகே, ஃபுல்லி ஃபீச்சர்ட் சர்வீசஸ் நமக்கு இருக்கு. என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே வந்து சர்வர், ஸ்டோரேஜ், செக்யூரிட்டி, டேட்டாபேஸ், network and application. இதெல்லாம் வந்து we call it as a server engineering. இத வந்து 6 engineerings அப்படி சொல்லுவோம் நம்ம ரியல் டைம்ல. சோ ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம வந்து வர்க் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா உங்களோட நேச்சர் ஆஃப் தி ஜாப் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம வர்க் பண்ணிட்டு இருப்போம். either in server or storage, security, ஏதோ ஒரு இடத்துல வர்க் பண்ணிட்டு இருப்போம். மல்டி ரோல்ஸ் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. யாரானா அவங்கள தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றேன், அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி தயாராகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஜினியரிங்ல தான் ஒர்க் பண்ண போறோம்ன்றது கிடையாது. we are going to govern everybody in the company. அதனால தான் we are top on the tree. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், இது வேற எதுவும் கிடையாது. சரி, ஓகே, I am going to mute. I forgot to mute. Okay, great. சரி, இதுதான் வந்து 6 engineerings we have in any organization. ஓகேவா? இந்த 6 engineeringல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ equal to solution architect. நம்மளோட எய்ம் வந்து to become a solution architect in as a AWS profession. Instead of DevOps profession or instead of SysOps profession, நம்மளோட எய்ம் வந்து should be solution architect. Then only you can be a expert in all 6 engineerings. That is why we are studying over at least ஒரு 2 services நாலும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு கேட்டாங்கன்னா நான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். கிரேட். சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். சர்டிஃபிகேஷன் வந்து அசோசியேட் லெவல் இருக்கு, and then we have something called professional level. and என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குறாங்கன்னா DevOps இருக்கு, SysOps இருக்கு, and then something called solution architect. சரியா? That's more than enough. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நமக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரைமரி சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எதுனா ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங்ல இருந்து EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸை நம்ம பார்க்க போறோம். So we are going to see storage engineering EC2. ஓகே, நீங்க தான் சொல்லுங்க.
இப்போ ஒரு சின்ன ஒரு ரியல் டைம்ல நமக்கு ப்ராக்டிக்கலா பார்த்த ஒரு விஷயம், ஆன் ப்ரிமிசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, the traditional way of development, host and manage the application is on premises. என்ன பண்ணுவோம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்கும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். அதுல ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஒரு சர்வரை ரன் பண்ணி அதை நம்மளே மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆன் ப்ரிமிசஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன் ப்ரிமிசஸ் அப்ளிகேஷன்ல என்ன சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு 100 or 1000 மிஷின்ஸ் தேவை, அதாவது கம்ப்யூட்டர் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து அதனுடைய கான்ஃபிகரேஷன் அது எல்லாத்தையும் வந்து முதல்ல டிசைட் பண்ணணும். உட்காந்து டிசைட் பண்ணிட்டு தென் எந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு நம்ம வாங்குறது, அதாவது எந்த கம்பெனியில் போயிட்டு வாங்குறதுன்னு பார்க்கணும். சேலஞ்சஸ் கம்ப்யூட்டரா, சூப்பர் கம்ப்யூட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் தி கொட்டேஷன் வந்து வி செலக்ட் தி இது கம்பெனி, தி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃப் தி கம்ப்யூட்டர். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குவோம், 100 கம்ப்யூட்டர்ஸ் வாங்குவோம். அப்போ நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலில் வந்து வி ஹாவ் மானிட்டர், சிபியு அண்டு கீபோர்டு, இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டிஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வருவோம். இதுக்கே இட் வில் டேக் 10 days ஃபார் ரிசீவிங் கொட்டேஷன் அண்ட் பையிங் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம வாங்கிட்டு வந்த பிற்பாடு என்ன பண்ணுவோம்னா, அதை வந்து ஒரு இடத்துல செட் பண்ணணும். ஸோ தட் வி நீட் சம் பிசிக்கல் லொகேஷன். அந்த இடத்த நம்ம பார்த்து அதை செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட்டா கேபிள், நெட்வொர்க் கேபிள் எல்லாத்தையும் போட்டு, ஃபைபர் கேபிள்லாம் போட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், நெட்வொர்க்கு ரெடி பண்ணுவோம். நெட்வொர்க் பேண்ட்வித் வந்து நம்மளுடைய நேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பேண்ட்வித் வந்து அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நெட்வொர்க்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ், ஸ்டோரேஜ் செட் பண்ணணும், அதுக்கு மெமரி, சிபியு, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ், ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மேனுவல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு 1000 மிஷினை நான் ஒரு கம்பெனிக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சு அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் டேஸில் வந்து ஐ நீட் மினிமம் 1 or 2 months. ஸோ பையிங், deploying and managing is always manual and need more man effort. அதுக்குள்ள இதுல என்னன்னா chances of human error is very high. சரியா? இதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சேலஞ்சஸ், ஆன் ப்ரிமிசஸ் சேலஞ்சஸ். இதை ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு EC2 அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. யாரு? AWS கொடுத்துருக்காங்க. இந்த EC2ன்றது ஒன்றும் கிடையாது, கிரியேட்டிங் ஒன் கம்ப்யூட்டர் ஓவர் தி இன்டர்நெட் இன் த பெசிபிக் ரீஜன்ஸ். ஏதாவது ஒரு ரீஜன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா we have totally 23 ஆக்டிவ் ரீஜன்ஸ் plus 4 ஆன் ப்ரோக்ரஸ். இது வந்து லைவ் வரல, இன்னும் வரப்போகுது. ரீஜன்ஸ் வந்து இருக்கு. இதுல எந்த ரீஜன்ஸ்ல எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, சர்வரை ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேனோ அந்த இடத்துல நான் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் சம்திங் கால்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 77 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈச் ஜோன் வந்து ரீஜன்ஸ் வந்து மினிமம் 3 to 6 வரைக்கும் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். டு என்ஷூர் தி பேக்கப் அண்ட் ரெக்கவரி தான். இதெல்லாம் வந்து போக 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 ஒவ்வொரு சர்வீஸ் பார்க்கும்போது யூ கேன் கம் டு நோ வாட் இட் இஸ். இப்போதைக்கு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்டான்னா, இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண போறேன். நான் மும்பை ரீஜன்ல போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர் நான் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன்னா, என்னுடைய கம்ப்யூட்டருடைய ரெப்ளிகா காப்பி வந்து என்ன ஆகும்னா 3 ரீஜன்ஸ்லயும் 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லயும் போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னா, ஒரு ஏதாவது அவைலபிலிட்டி ஜோன் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா கூட ஐ கேன் ரிட்ரீவ் ஆர் ஆக்சஸ் ஃப்ரம் மை அதர் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். அதை இல்ல இது வந்து ஹை கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனு ஜோன் ஒரே ஒரு ரீஜன்ஸ்ல மட்டும் வைக்காதீங்க, இன்னொரு கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன், கிராஸ் ரீஜன் பேக்கப் மாதிரி வைங்க. லண்டன்ல கூட ஒரு பேக்கப் சர்வர் வந்து கிரியேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தட்ஸ் ஆல்சோ பாசிபிள். தட் வி கால் இட் அஸ் அ கிராஸ் ரீஜன் பேக்கப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆன் ப்ரிமிசஸ் இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளவுட் ப்ரிமிசஸ். கிளவுட் ப்ரிமிசஸ் எதுக்கு வந்திருக்குன்னா, ஆன் ப்ரிமிசஸ்ல இருந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக we got something called cloud premises. இதுல EC2 என்ற அப்ளிகேஷன் வந்து சர்வர் இன்ஜினியரிங்ல வருது. இது சர்வர் இன்ஜினியரிங்ல என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டோரேஜ் கிடையாது, சர்வர். ஓகே, ஸ்டோரேஜ்னா S3. சர்வர் இன்ஜினியரிங்ல EC2 அப்படின்னா ரீசைசபிள் எலாஸ்டிக்
கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்றத நீங்க பொறுமையா தெரிஞ்சுப்பீங்க. ரீசைசபிள் எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் கிரியேஷன், இதுதான் வந்து EC2 அப்படின்னு சொல்லுவோம். EC2 எக்ஸ்பான்ஷன் வந்து எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் கம்ப்யூட்டிங் கிளவுட், ஏதோ ஒன்று நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரியல் டைம்ல வந்து we always work for the developers. சரி, டெவலப்பர்ஸ்க்கு வந்து இட் மேக்ஸ் த ஜாப் ஈஸி. எப்படின்னா, ஆஸ் அ மேனேஜர் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து ஒரு 25 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் ஒன் டெவலப்மெண்ட். ஓகே, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு வச்சுங்க. 25 பீப்புளும் வந்து தே ஆர் ஒர்க்கிங் இன் த டிஃப்ரெண்ட் ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஈஸி டு இன்ட்ரடக்ஷன் தான், பரவாயில்ல. ஒன் செகண்ட் நான் பார்த்துக்கிறேன். Sorry, see, resizable cloud computing creation over the internet is nothing but EC2 அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன சேலஞ்சஸ் நமக்கு ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து இங்க ஓவர் கம் பண்ணியாச்சு. அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். EC2 வந்து அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, கோல் என்னன்னா, டு மேக் தி டெவலப்பர்ஸ் ஜாப் ஈஸி. ஆஸ் அ மேனேஜர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐ ஹாவ் டு கிரியேட் தி இன்ஸ்டன்ஸ் ஆர் சர்வர் ஆர் ஏதோ என்விரான்மெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும். கொடுத்தாதான் தே கேன் ஸ்டார்ட் தியர் டெவலப்மெண்ட் ஒர்க். கரெக்டா? ஃபார் தட் ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபாலோ பண்ண சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, எவ்ரிபடி ஷுட் பி அவைலபிள் இன் தி சேம் லொகேஷன். கரெக்டா? physically they should be there in the same location. அப்பதான் வந்து it is very easy to handle it. ஆனா cloud computing அப்படி கிடையாது. We can create the cloud computing using any cloud services like AWS, and then we can share the credentials to the developers and make the developers to start their development task. So it is making developers to it is actually helping developers to work without any interruptions, without any, அதாவது என்னன்னா, செட்டப்புக்கு டெப்ளாய்க்கும் மேனேஜ் பண்றதுக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம they can start their actual development task immediately. ஓகேவா? அதுக்கு தான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ வாட் இஸ் த எண்ட் கோல் அப்படின்னா, மேக்ஸ் டெவலப்பர்ஸ் ஜாப் ஈஸி, அவாய்ட்ஸ் avoids unnecessary wastage of time. By rather deploy and manage. Okay, or otherwise we can call it as a setup. Okay, wow. Okay. Now we'll see what is EC2 and its benefits. Enna benefits அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். Benefits of EC2. என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, n number of benefits. அதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்ல போறது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். கரெக்டா? we can avoid more man effort and high available. எப்படின்னா, we have multiple zones, multiple regions. இப்போ ஏதாவது ஒரு ஜோனோ ஒரு ரீஜன்ஸோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் டவுன் ஆயிடுச்சுனாலும் we can retrieve or we can access our application from other regions or other available places. ஸோ இது என்ன பண்ணுது, அப்போ ஹை அவைலபிலிட்டியை நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குது. Cost effective, high availability, and then easier and faster creation. ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம், ரொம்ப ஃபாஸ்டாகவும் கிரியேட் பண்ணிடலாம். அது எப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. ரீசைசபிள் அண்ட் எலாஸ்டிக், இது என்னன்றது வந்து நீங்க வந்து அட்வான்ஸ்டு வரும்போது பார்ப்பீங்க. ரீசைசபிள் அண்ட் எலாஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கீ பெனிஃபிட்ஸ் இது, இந்த எண்டு கோல், இதெல்லாம் வந்து EC2 இது வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். Now we are going to see how to create a EC2 now. Okay, எப்படி ஒரு கம்ப்யூட்டரை நம்ம கிளவுட்ல கிரியேட் பண்ண போறோம், in specific region எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்.
Okay, EC2 creation. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா we have only 8 steps to create the EC2. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். Step 1, OS selection. OS. அதை நம்ம வந்து AMI ன்னு கூட இங்க சொல்லுவோம். AMI, Amazon Machine Image. என்ன OS வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. அப்போ AWS வந்து ப்ரீடிஃபைண்டா ஒரு சில AMIs OS நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த OS வந்து பேஸா எடுத்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். வாட் ஆர் ஆல் தோஸ் OS அப்படின்னா விண்டோஸ், Amazon, Linux, Ubuntu, SUSE and Red Hat அப்படின்னு சொல்லிட்டு 5 OS வந்து சப்போர்ட் பண்றாங்க. செகண்ட் வந்து ஹார்ட்வேர்ஸ். என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுவோம். இதை வேற மாதிரி கூப்பிடுவாங்க இங்கே. அதை நீங்க வந்து எப்படி பண்ணணும்னா இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்? ஹார்ட்வேர்ஸ்னா என்ன? we have to select the CPU and memory. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுல நமக்கு வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பிரைசிங்ல கார்த்திக் சார். அப்புறமேட்டு அக்கௌண்ட் கிரியேஷன் பத்தி சொல்லியிருக்காருங்களா? ஓகே, let me explain one by one. Okay, great. How to create an account? So just இந்த EC2 creation வந்து அப்படியே வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அக்கௌண்ட் கிரியேஷன் இதை நம்ம பண்ணிடணும். இதுதான் ஆக்சுவல் சைட். ஓகே, தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க்ட். ஓகே, இந்த சைட்ல போயிட்டு யூ ஷுட் ஃபாலோ தி 5 ஸ்டெப்ஸ் டு கிரியேட் தி அக்கௌண்ட். அவ்வளவுதான். சரிங்களா? அது ஏற்கனவே சொல்லியிருந்தா அது வேண்டாம், ரிப்பீட்டேஷன் வேண்டாம். யூ ஹேவ் டு ஃபாலோ 5 ஸ்டெப்ஸ் டு கிரியேட் தி அக்கௌண்ட். ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுல வந்து we have something called free tier eligible pricingல. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னா, see for account creation AWS will charge only 2 rupees. It will be refunded within 15 days. ஓகேவா? rupees 2 for creation and refund பண்ணிடுவாங்க. plus we have 750 hours on the free tier eligible. Up to 1 year we can use it. Okay, 1 year. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்டா, அந்த ஃப்ரீ டயர் எலிஜிபிள்ல வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்ல வந்து t2.micro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு. t2.micro which has virtual CPU of 1 GB, virtual CPU and RAM வந்து 11 GB. ஓகேவா? இது மட்டும் தான் நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஃபார் டெமோ பர்பஸ் நம்ம எப்பவுமே வந்து இதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இதுல வந்து சம்திங் கால்ட் ஃபேமிலி டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். என்னன்னா ஜெனரல் பர்பஸ்ன்னு இருக்கும். and we have something called memory optimized, and then storage optimized, compute optimized. இந்த மாதிரி we have n number of இது இருக்கும். எப்போ இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா வேர்ஹவுஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க நினச்சிக்கோங்க. என்னோட அப்ளிகேஷன் வந்து டேட்டா வேர்ஹவுஸ் அப்ளிகேஷனு அப்படின்னு சொல்லி நினச்சா என்னோட அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். தென் ஐ வில் செலக்ட் தி ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு ஃபேமிலி. அதுக்கப்புறமேல்ட்டு என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பிக் டேட்டா அப்ளிகேஷனு, ஸ்டோரேஜும் தேவை தான், இருந்தாலும் பேரலல் ப்ராசஸிங் எனக்கு வந்து தேவைப்படுது அந்த இடத்துல இருக்கிறதுனால ஹடூப் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஐ வில் சூஸ் தி மெமரி ஆப்டிமைஸ்டு டு எனேபிள் பிகாஸ் தட் பேரலல் ப்ராசஸிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி மெமரி லெவல். ஓகே, அதனால ஐ வில் கோ வித் மெமரி ஆப்டிமைஸ்டு. சம்திங் லைக் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கால்குலேஷன்ஸ் நிறைய போடுவாங்க, சரிங்களா? லாஜிக்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி லாஜிக் கால்குலேஷன் வரும்போது we select the family as a compute optimized. If we are not sure about the particular application nature அப்படின்னும் போது we select the general purpose. ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் 2 டைப் இருக்கு. CPU ஏதோ ஒன்று 2 இருக்கு, அதுவும் என்னன்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. இந்த இடத்துல அதான் வரும். See, for demo purpose we have free tier only general purpose. அதுவும் வந்து t2.micro தான் இருக்கு நமக்கு. அததான் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ அட் த சேம் டைம் we can create n number of instances. அதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நியூமரிக்கல் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுவோம், பேராமீட்டரை. அது 2 போட்டோம்னா 2 மிஷின் கிரியேட் ஆகிடும், 4 போட்டோம்னா 4 மிஷின் கிரியேட் ஆகிடும், 100 போட்டால் 100 மிஷின்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். அது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு நெட்வொர்க் டைப்பு அண்ட் தென் சப்நெட்டு, இதெல்லாம் வந்து பின்னாடி படிப்பீங்க. அண்ட் ஐபி அட்ரஸ் ஜென்ரேஷன், சம்திங் கால்டு பூட்ஸ்ட்ராப், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும். பூட்ஸ்ட்ராப் வந்து நான் வந்து வாட் இஸ் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் இட் இஸ் ஹெல்பிங் இன் தி ரியல் டைம், இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டாக கொடுப்பேன். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே கிளியராக தெரியும். இப்போ நான் சொன்னேன்னா அதில் சுவாரஸ்யம் இருக்காதுன்றதுக்காக ஐ எம் கீப்பிங் இட் ஹேஸ் சச். ஏன்னா நிறைய பார்ப்போம் இன் ஃபியூச்சர். ஸ்டெப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். வாட் இஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னா நத்திங் பட் இந்த நம்மளுடைய சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த இடத்துல எப்படி கூப்பிடுவாங்கன்னா இதை இபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இபிஎஸ், சரிங்களா? இபிஎஸ்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். பிளாக் ஸ்டோர்னா மெமரியில போய் ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரை தான் நம்ம இபிஎஸ் சொல்லுவோம். ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு, ஒரு சர்வருக்கு, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அப் டு 100 EBS கேன் ஹேவ். ஒரு இபிஎஸ்னுடைய ரேஞ்ச் வந்து மேக்ஸ் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஸ்டோர் அப் டு 16 டெராபைட்ஸ், சரிங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல ஒரு பிரில்லியன்ட் கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். இந்த இடத்துல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 100 EBS தான் கொடுத்துருக்காங்களே, இப்போ என்னோட அப்ளிகேஷன் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி மேற்கொண்டு நான் என்னோட EBS நான் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விச் இஸ் ஹைலி பாசிபிள். அது எப்படின்றத வந்து we can see through support we can increase. இது ஹெல்ப் ஆஃப் AWS மேனேஜ்மெண்ட், அதை நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் 5 வந்து நத்திங் பட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாக்ஸ் நேம் த சர்வர் ஃபார் த ஃபியூச்சர் ஐடென்டிஃபிகேஷன். இது ஒன்றும் கிடையாது. ஃபியூச்சர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு நேம் புரியுற மாதிரி நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறமேட்டு செக்யூரிட்டி குரூப். இந்த செக்யூரிட்டி குரூப்ல என்ன சொல்லுது அப்படின்னா how you are going to access your application or server using which protocol. புரோட்டோகால்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் நம்ம புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். See, in this case இதுதான் என்னுடைய புரோட்டோகால். HTTPS அப்படின்றது என்னோட புரோட்டோகால். I am actually accessing the Amazon Management Console using this protocol அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த புரோட்டோகாலுடைய போர்ட் நம்பர் வந்து என்ன இருக்குன்னா, வாட் இஸ் திஸ் புரோட்டோகால் போர்ட் நம்பர்னா 3389. வெரி குட். 3389 வந்து போர்ட் நம்பர் ஆஃப் HTTPS.
இந்த போர்ட் நம்பர் வந்து பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் சர்வரை நான் ஆக்சுவலி வந்து அமேசான் மேனேஜ்மெண்ட் கன்சோலை நான் வந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி நான் கிரியேட் பண்ற சர்வரை எந்த ப்ரோட்டோகால் வச்சு நீ ஆக்சஸ் பண்ண போறேன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கும். We have 0 to 65,535 port numbers are available. இதுல நம்மளோட அப்ளிகேஷன் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி we select the protocols. இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா லாக் பண்ணிருக்கு இல்லையா, இந்த இடத்துல சர்டிபிகேட் இருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா issued by the அமேசான். இதனுடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2022 ஜான்வரி வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 8 months வந்து வேலிடிட்டி இருக்கு. இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ஒரு ஐஎஸ்ஓ இது சர்டிஃபைடு கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். கரெக்டா? கிரேட். ஸோ ஹவு டு ஆக்சஸ் அவர் அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டோகால் using which ஃபயர்வால் கூட சொல்லுவாங்க. இதுல right, great. செக்யூரிட்டி குரூப் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். the ranges from 0 to 65,535 வரைக்கும் இருக்கு. இந்த இதுல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுவோம். ஓகே, ரைட். Depends upon the requirement of the application how we are going to access it. அதுக்கப்புறமேட்டு we have something called source ன்னு சொல்லுவாங்க. source வந்து 0.0.0.0.0/0 ன்னு கொடுத்தோம்னா I can access my application from anywhere அப்படின்னு சொல்லி அர்த்தம். from any network. So where you are going to access, through which protocol you are going to access your server. அதுதான் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம் செக்யூரிட்டி குரூப்ல. ஓகேங்களா, we are creating one இது port, that's it. அந்த போர்ட்டை நம்ம ஓபன் பண்றதுக்கு we need a key. கரெக்டா, போர்ட் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, we need key. அதனால வந்து for login purpose we need key pair generation அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ initially we will get one private key file. PEM-னா privacy enhanced mail. என்ன இது? private key and encrypted. கரெக்டா? encrypted private key. கரெக்டா? இதை வச்சு நம்மளால லாகின் பண்ண முடியாது. so that we have to convert into PEM PPK file ன்னு சொல்லிட்டு decrypted public key-யா மாத்தணும். பப்ளிக். சரியா? இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா குட்டி பிரைவேட் கீ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி private key file. Using this we can log in our Linux environment. So step 8 is nothing but everything is pakka. Now we can launch our instance. That's it. இவ்வளவு ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. இவ்வளவுதான் வந்து நம்ம கிரியேட் பண்றது. இந்த அளவுக்கு நம்மளால ஆன் பிரிமிசஸ்ல இவ்வளவு ஈஸியா ஒரு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண முடியுமான்னா இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். Right. Now we are going to see two experiment. Experiment one window machine, create window machine and login. Okay, login using credentials. எப்படி எடுக்கணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். Login using what? Username and password. How we are going to generate அது நம்ம பார்க்க போறோம். Experiment 2 வந்து we are going to create the Linux environment machine server. Linux இதை எப்படி வந்து யூசர் நேம் இஸ் ஃபைன், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு எப்படி நம்ம எடுக்க போறோம்.
ஸோ லினக்ஸ் வந்து சிஎல்ஐன்றதுனால பிபிகேவை நம்ம லோட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதனுடைய டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன, விண்டோஸ்னுடைய டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ப்ரீ ரிக்வசைட்ஸ் வந்து என்னென்னா இதுக்கெல்லாம் புட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வேணும். புட்டி ஜென் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் வேணும். புட்டி ஜென் வாட் இட் வில் டூ அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் private key into the public key. கரெக்டா?